அம்மாக்கு, அப்பாக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சினிமா துறையைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அத்தனை குட்டீஸ்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 17 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமாவில். 17 இயர்ஸ் கிட்டத்தட்ட வசந்த் சார் துவக்கி வச்சாரு. இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு லான்ச்சு வசந்த் சார் கூட இருக்காரு. அதான் இந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்ற மாதிரி சினிமாவில் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி நினைச்சது ஒரு 2 வருஷம் ஆகி இப்போ அது தொடங்கியிருக்கோம். 2D யார் என்னன்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்குமே அது பரிச்சயம் ஆயிடுச்சு. ஸோ 2D வந்திருக்காங்க. எதனால 2D அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நம்ம ஒருத்தவங்களுக்கு குழந்தையா இருக்கோம், ஒரு ஃபேமிலியில் நம்ம பசங்களாக இருக்கோம். பட் நம்மளுக்கும் பசங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து 2Dயை பார்க்குறேன். தோன்ற விஷயங்கள், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேனர், இன்னொரு பேர் தான் ஒழிய எல்லாரும் சேர்ந்து பண்ணுற விஷயம். தனியாக எந்த விஷயமே பண்ணிட முடியாது. ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணுற விஷயம். பட் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் நான் 2Dயை பார்க்குறேன். ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கு இந்த 2D. ஜோவோட படத்துல இருந்து, அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a very very wonderful moment for all of us at home. ரொம்ப நெகிழ்ந்திருக்கேன். நிறைய பேச வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் அதோட பேசுறேன். Okay, so why 2D அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. That was my first question. Thank you so much. But அடுத்ததா நான் கேட்க போறது என்னன்னா, இந்த 2D ஓட ஓனர்ஸ் வந்து இங்க வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் சில்ட் அவுட்டா ரிலாக்ஸ்டா தான் இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் ஐம் ஷுர் ஸ்டுடியோ கிரீன்லயே நீங்க ஒரு 4 படம், கார்த்தி அவர்கள் ஒரு 9 படங்கள், நிறைய லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ், நிறைய பெருமையா சொல்லக்கூடிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டுடியோ கிரீன்ல இருந்து. ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு சூர்யா அவர்களை நான் இன்னைக்கு பாக்குறேன். ஒரு பயங்கர பதட்டம். ஐயோ வீட்டுக்கார அம்மா வராங்கடி, நீ முதல்ல உட்கார்ந்து என்ன பண்ண போற என்கிட்ட சொல்லு அப்படின்னு. சார் இது வரைக்கும் எவ்வளவு ஆடியோ லான்ச் பண்ணிருக்கோமே சார், திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களே சார், என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் சார், சொல்லுங்க சார். இது வரைக்கும் நான் ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்துறதே இல்ல, ஸ்டேஜ்ல ஏத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜோவை ஸ்டேஜ்ல ஏத்த போறேன். சந்திரமுகிக்கு நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு புஷ் பண்ணி எங்களுக்கு ஜோ மேம திரும்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கீங்க. அவங்க உங்களை இதுக்காக என்ன புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல நடந்த சம்பவம் என்ன, ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சது? உனக்கு என்ன கேக்குறது இல்ல, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்து அழகா முடியுதோ அதை வச்சுதான் இருக்கு, வீட்டுக்கு போயிருக்கு. ஓகே சார், என்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்காக செய்யறேன். பட் இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போறது திரு ரோஷன் ஆண்ட்ரூஸ் அவர்கள், படத்தோட டைரக்டர். Do you want to say a few words about him before I call him onto the stage? இது ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சது இந்த விஷயமே. ஜோ வந்து 8 வருஷமா பசங்களுக்கு வந்து 3 வேளையும், கிட்டத்தட்ட 3 வேளையும் 2 பேருக்கும் ஊட்டி வரதுல இருந்து குளிப்பாட்டுறதுல இருந்து 8 வருஷமா ஒரு நாள் கூட அதுல இருந்து தவறுனதே இல்லை. எவ்வளோ ஒரு அழகான அம்மாவா இருக்க முடியுமோ அந்த மாதிரிதான் அவங்க எடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எப்பாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூட மாட்டாங்க. ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே நிப்பாட்டிடுவாங்க. ஷி won't even complete that sentence. வரணும் வர வேண்டாம் அப்படிங்கறது வந்து அவங்களுக்குள்ளே வச்சிருந்தாங்க. இட் ரியலி டென்ட் நோ, இப்போ நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில வந்ததே இல்லை. நான் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்கும் போது தனஞ்சயன் சார் மூலமாக அவரோட உதவி இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரோட உதவி இயக்குனர் வந்து ஒரு டிவிடி கொடுத்தாரு. என்னோட டைரக்டர் கொடுக்க சொன்னாங்க, படம் பாருங்க, இது உங்களுக்காக இல்லை, இது ஜோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வந்தது. அது நான் நிச்சயமா பார்க்கறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இன்ஃபேக்ட் அப்போ பேச ஆரம்பிச்சிருந்தோம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம் பேசிருக்கும் போது கரெக்டாக அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அது
அந்த டிவிடி பார்த்த உடனே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் ஜோ. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்து திரும்பி 2வது வாட்டி நான் அவங்க கூட மறுபடியும் உட்காந்து நான் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாளே கூப்பிட்டோம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரை கூப்பிட்டு, அது டப்புன்னு அப்படியே நடந்துருச்சு. அவர் எடுத்துக்கிட்டாரு பொறுப்பை. எப்படி 2D நான் வந்து புது கம்பெனி அப்படின்னு சொல்லணும், 2D இப்படி இயங்குறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்து ஒரு டேட்ல இருந்து இப்போ ஷூட்டிங் கிளம்புறோம், இப்போ வந்து டப்பிங் நடக்குது, இப்போ வந்து ஃபைனல் மிக்சிங் நடக்குது, ரீரெக்கார்டிங் நடக்குதுன்ட்டு எங்களுக்கு மொத்தமா ஷெட்யூல் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார். ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். He's done all successful films in Malayalam and he's here to introduce Joe again for us. Okay. Sir, please join us on stage. நிறைய விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு பெண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு 2D படம் பண்ணணும் அப்படிங்கிறது வேர் வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்? அண்ட் இந்த 36 வயதினிலேங்கிற ஒரு ட்ரீம் ஜோ மேம் தான் நீங்க வந்துட்டு அவங்க ட்ரீமா இல்லையா நீங்க ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கு பண்ணிட்டீங்க. பட் இன்னும் நிறைய பெண்களோட ட்ரீமை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சகோதரரா நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நான் கேட்காம விட மாட்டேனே ப்ளீஸ். இது படத்துக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட் கரு தான் அது சொல்லணும் நான். அது ஐ திங்க் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் வரும்போது இன்னும் சொல்லுவார், who fixes this expiry date for a women's dream அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட இதுவாக இருக்கும். அதில் இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து அதில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பெண்கள். எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் தான், they always score first. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வருஷமா அது நடந்துட்டு இருக்கு. பட் காலேஜ் சீட்டு அட்மிஷன் அப்படின்னு வரும்போது வந்து அதில் பாதி ஆயிடுது, கிட்டத்தட்ட பாதின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா வந்து அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் அதுவாக தான் இருந்தது. இது இப்பவும் இன்னும் நடந்துட்டு இருக்குது. இனிமேல் வரப்போகிற பெண்களுக்கும் வந்து அது வந்துட்டு இருக்குது. அப்படி காலேஜ் முடிச்சு போகிறவங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர்ஸ் வேலைக்கு போகாமல் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வந்து அந்த 4 செவத்துக்குள்ளேயே பசங்க அவங்க வளரணும், அவங்க வந்து 2 வயசு ஆகணும், அவங்க வந்து 3 வயசு ஆகணும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு ஊட்டி விடணும், அவங்களுக்கு குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு விடணும், அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், திரும்பி கூட்டிட்டு வரணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணும், காலையில வந்து எழுந்து வீட்டுக்கு போறாரு, அவர் வெளியில போறாரு, திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படிதான் ஐ திங்க் நோ the life travels. அதான் அவங்க அவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அது டோட்டலா வந்து இந்த டிரான்சிஷன் நடக்குது. அப்பா அம்மா வந்து நல்லா படிக்க வச்சிடறாங்க, பெண்களை வந்து நல்லா படிக்க வச்சிடறாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரிதிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கே இது லேட் ரியலைசேஷன் தான். நானும் அதை ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள அப்படி இருக்க வேண்டாமே, அவங்களுக்கு துணையா இருக்கிறது வந்து நிச்சயமாக அந்த குடும்பமும் அந்த கணவரும் நிச்சயமா அவங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்னோட சைடில் வந்து இது வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், இது கடமை. இந்த கடமையை நானும் வந்து லேட்டாக தான் பண்றேன். ஸோ ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்டிங் லைக் தட். இந்த படம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் தாட், ஒரு படம் பார்க்கும்போது இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அது கிடைச்சதுன்னா தட்ஸ் வாட் வி நீட் இன் திஸ் ஃபில்ம். வெற்றி தோல்வியை தாண்டி நான் நிச்சயமாக நான் அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறேன். இது மூலமா நான் ஐ திங்க் சாந்தி மேடம் வருவாங்க. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிளாக நான் வந்து அவங்கள தான் நான் பளிச்சுன்னு பட்டுச்சு. அதனால தான் அவங்கள இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க, துர்சாமி சாரும். அவங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஹவு டு பேலன்ஸ் ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் கூடவே தோணுன விஷயம், 36 வயது இருக்கிறவங்க, 36 வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன கனவு இருக்கோ, என்ன மாதிரியான கனவுகள் வச்சிருக்காங்களோ அது இன்னும் நிறைவேறல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு 2D நிறுவனமும் ஐ திங்க் சக்தி மசாலா அவங்களையும் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர்த்தோட கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதுக்கான பிளான், அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து we'll be soon announcing how we are taking it forward. Formula it will be announced very soon. It will be very announced formally. And தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெண்களோட 10 பேர்த்தோட கனவை அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஓகே, thank you so much sir. நீங்க இவ்வளவு நேரம் பேசினது வச்சு எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, if a man treats his woman like a princess, he is definitely brought up by a queen னு சொல்லுவாங்க. So thanks to லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி. Thank you Joe ma'am, thank you so much and thank you. பெண்கள் நம்பிக்கை பெறணும், அந்த குடும்பம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தரணும். Thank you gentlemen, thank you very much for that.
வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாடி. Next to a superwoman, we always need a superhero. So superhero and superwoman இங்க இருக்காங்க. So ma'am, how do you feel to be back on screen? 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 ரொம்ப ராசியான நம்பர் வேற. So 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கும்போது எப்படி இருந்தது? ப்ளீஸ். நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நல்லா பேசியிருக்கீங்க, எவ்வளோ நல்ல வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. மனசாட்சி ஐ எம் சேயிங் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பின்னாடி ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு பெண் சக்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்தப்போ ஐ வாஸ் நாட் டூ ஷுர் பசங்க வீட்டில் எப்படி யூனோ ஹவு டு ஐ மேனேஜ் தெம். ஸோ என்னோட ஒரு வெரி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சாரா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. தேங்க்யூ சாரா, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சாரா என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேண்டாமா, இந்த இப்படி குழந்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஐ ஆஸ்க்ட் ஹர். அண்ட் அவங்க சொல்கிற பதில் when she the answer she gave me I was totally shocked. She said, ஜோ உனக்கு ஒரு ஹாலிடே வேணும், யூ நீட் அ பிரேக், போ இந்த படம் பண்ணிட்டு வா அப்படி சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் ரொம்ப வேலை பண்ணுறாங்க, தே ஆர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட். அண்ட் அது சாதாரணமாக விஷயம் இல்லை. ஸோ இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தே மேட் மீ கெட் அப் அண்ட் கம் அண்ட் டூ திஸ் ஃபில்ம். என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனு, லக்ஷ்மி, அவங்க எனக்கு டெய்லி கால் பண்ணிவிட்டு யூஆர் த பெஸ்ட், கோ ஜோ, ராக், இது அதுன்னு அத்தனை எஸ்எம்எஸ்ஸஸ் அனுப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்லா பண்ணணும்னா ஒரு சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். ஸோ அவங்க தான் அந்த எனர்ஜி எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, அவங்களும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க எல்லாமே ஷீ இஸ் ஆல்சோ டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐ மீன் ஒரு ஃபேமிலி மாதிரி வி ஒர்க் ஆல் த கேர்ள்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி பேசுகிறேன், ஏன்னா இவங்க எல்லாமே இல்லைன்னா நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியாது. இவங்க தான் அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் வீட்டில் ஒர்க் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஆள், என் வீட்டில் ஒர்க் பண்ணுற என்னோட ஹெல்ப் தேவி. அவங்க தான் என் பசங்க வீட்டில் குழந்தை மாதிரி அம்மா மாதிரி பார்ப்பாங்க. என் பசங்க அவங்க எங்கேயோ வெளியில் பசங்களை எங்கே இருக்காங்க தேவி. தேங்க்யூ தேவிமா. அவங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வெளியில் வர முடியும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு. So sweet. And the entire driving force, may I request a big round of applause from all the men. Lakshmi mama, Sara ma, thank you, Anu, and periyad vitrundena, Poornima, thank you so much. So Surya sir, எப்படி இவ்ளோ பேர் புஷ் பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க ஒரு வாட்டி அடிச்சிருக்கணுமே, அடிச்சுனா உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க, அன்பால் அடிச்சு தயவு செய்து போமா, உன்னை நான் தான் நடிக்க விட மாட்டேங்கிறேன். வந்து நிறைய நான் திட்டு வாங்கியிருக்கேன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோ வச்சுக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு, 8 வருஷமா நான் திட்டு வாங்கிட்டே இருந்திருக்கேன். எல்லாரும் உங்களை கேட்டாங்க. இது ஒரு வாய்ப்பு அப்படியே அமைஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் வெரி லேட்லி ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணுமே, நம்ம ஏன் இது நடக்க வச்சுட்டு இருக்கோம், இது நடக்கிறதுக்கு நம்ம ஏன் இன்னும் புஷ் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிறது. லைக் எனி டிபிக்கல் ஹஸ்பண்ட், நான் கல்யாணமான உடனே உங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து கூடயே இல்லை. இன்னும் வெளியூர் ஷூட்டிங் எல்லாம் வேற. ஸோ மோர் தென் மேரிங் மீ, ஷி மேரிட் மை ஃபேமிலி. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி வித் மை ஃபேமிலி. ஆமா, ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு அம்மா அண்ட் அப்பா. என்னோட அத்தை மாமா நான் அம்மா அப்பா கூடுவேன். அவங்க ஒரு வாட்டி கூட ஜோ இது மாதிரி பண்ணாத, இந்த படம் பண்ணாத, குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க, நத்திங் நெகட்டிவ். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா வந்து காலையில் பசங்களுக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவாங்க. தே ரியலி டுக் சார்ஜ் ஆஃப் மை ஹவுஸ். அம்மா மத்தியானம் டிஃபன் அனுப்புவாங்க, அவங்க பசங்களுக்கு கிளாஸஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் தே ஆல் ஸ்டுட் பை. அண்ட் கார்த்தி சொன்ன மாதிரி when he saw the trailer, I was very excited. They all give such a positive feedback. Brinda, she also stood by. So our family could பெரிய நன்றி. And வசந்த் சார், அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணியிருக்காங்க. பிரியதர்ஷன் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வசந்த் சார் இஸ் மை ரியல் குரு. அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணி, all the acting I know is from him. ரொம்ப திட்டி we both had a very colorful start அவங்க கூட. So thank you Vasan sir. Radha given me one of the best films of my career. அதில் தான் I mean I always think what will be next after Muli, அதுக்கப்புறம் என்ன மாதிரி படம் இருக்கோ.
he's given me the உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா செட் பண்ணுவாங்க. ஆமா ஆமாங்க, இவங்க பெரிய நன்றி சொல்லணும் ராதாக்கு. அண்ட் ஒரு there's something very special இந்த படத்தை பத்தி I want to talk about that. எல்லாமே everybody has said, எல்லாமே பேசியிருக்கீங்க. ஆனா இந்த டெக்னீஷியன்ஸ் பத்தி something very special I want to share. இவங்க சும்மா ஒரு டிஃப்ரெண்டான படம் பண்றதுக்காக இந்த படம் பண்ணல. எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆண்கள், மோஸ்ட்லி ஆல் த மென் ஹேவ் ஒர்க். அவங்க இந்த கான்செப்ட்ல பிலீவ் பண்றாங்க. எல்லாரோட வைஃப்ஸ் செட்ல இருந்தாங்க. சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பிஃபோர் recording he came to see with his wife. அவங்க வைஃப் has been sitting in the re-recording also. So she was the major part. அப்புறம் ஒரு கண்டிப்பா சொல்லணும், திவாகர் நம்ம கேமராமேன், அவங்க பொண்டாட்டி பிரவீனா இந்த படத்துல அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க பிரவீனா ஒரு ஆம்பளை மாதிரி செட்டில் ட்ரீட் பண்ணாங்க. அது ஐ ரியலி லவ் தட். ஏன்னா என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு என் தம்பி எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது இனி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ தீவா, அது அம்மாவோட அந்த ஆட்டிடியூட் தீவாவில் பார்த்தேன். தே ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி கப்பிள். அவங்க செட்டில் இருந்தாங்க. தேல் ஃபைட், ஆர்கியூ அபவுட் த லைட் அண்ட் வேர் இட் ஹேஸ் டு பி செட். அதுக்கப்புறம் பேக்கப் ஆன உடனே ரெயினில் போய் பஜ்ஜி கிஜ்ஜி சாப்பிட போயிடுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கப்பிள். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ரோஷன் சார், அவங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் அதை பத்தாது. ரோஷன் சார் என் கரியரோட பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஹீஸ் கிவன் மீ அ வெரி குட் ரோல். ஒரு ஆண் பெண்கள் பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸில் இப்போ இந்த ட்ரெண்ட் இல்லை, ஹீரோயின், they are not doing too many heroine oriented films. அது ஏன் தெரியல. ஏன்னா ஹிந்தியில், மலையாளத்தில், தெலுங்குல நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வருது. ஆனால் தமிழில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் இன் திஸ் ட்ரெண்ட் ஹி ஹாஸ் டிசைடட், அவங்க டெபியூ ஆஸ் எ டைரக்டர் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமில் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஹேஸ் ஒர்க்ட். விஜய் சார் ஹேஸ் டன் டைலாக்ஸ் ஃபார் முலி அண்ட் அதில் பேசல, ஆனால் ஃபார் தேட் ஃபில்ம் அண்ட் இந்த படம். ஸோ தேங்க்யூ விஜய் சார். இந்த மாதிரி ஒரு டீம், தே ஆல் ரெஸ்பெக்ட் விமன். அவங்க நிஜமாமே விமன் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட உலகம் சூர்யா. என்னை விட அழகா தமிழ் பேசிட்டு இருக்காங்க இங்க. நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பாம்பேல இருந்தா கூட நான் இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட தமிழ் ஸ்பீச்சை விட இவங்களோட தமிழ் ஸ்பீச் வந்து பிரமாதமா இருக்கு. சோ ஜோ இல்லை, நான் சென்னையில் புதுசாக வந்தப்போ நான் மீட் பண்ணுற முதல் ஆள் ஒரு சூர்யா தான். அப்பத்துலேருந்து இனி வரைக்கும் என் பக்கத்தில் ஒரு பில்லர் மாதிரி நின்றுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அது மூவிஸ், கல்யாணம், இப்போ திருப்பி கம்பேக், இல்லைன்னா ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் மை சில்ட்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக ஐ சே ஒன் திங், ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நிஜமாவே ரொம்ப he's really done a big thing and I can never forget this day, this function, this movie, this audience, and a big thanks to my co-stars Rahman. அப்படியே சிரிச்சு the full film got over. We had very good time and he's done brilliantly in the film, of course. Thank you Rahman for accepting and doing this film. அபிராமி அவங்க ஒரு பயங்கர ஆர்டிஸ்ட். அவங்க வந்தப்போ ஐ வாஸ் லிட்டில், நீங்கள் ரோஷன் சார் கிட்ட கேளுங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் அவுட் சம் 10-15 டேக்ஸ். ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனுக்கு இட் வென்ட் டு 10-15 டேக்ஸ். ஒரு 5-6 லாங்குவேஜஸ் பேசுவாங்க. இட் வாஸ் அ ஷியர் ஜாய் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹர். அண்ட் எல்லாமே கலாரஞ்சினி மேம், அவங்க கூட கேரவேனில் உட்காந்துட்டு நிறைய காசிப் பண்ணியிருக்கோம். கலாரஞ்சினி மேம், தேவதர்ஷினி, அவங்க காக்காலேருந்து என்னோட ஃப்ரெண்டு எல்லா படத்தில். டெல்லி கணேஷ் சார், அவங்க ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. அவங்க he always spoke very nice things on the set. Thank you Delhi sir. And Nazir sir,
அவங்க சொல்ற மாதிரி we did our first film, முதல் படம் நாசர் சார் கூட பண்ணியிருக்கோம், and now this film. So even Delhi sir, அவங்க ரெண்டு பேர் they've again come back in this film. So it was beautiful, it was like a family. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. அவ்வளவுதானா? நீங்க இன்னும் பேசினா கேட்டுட்டே இருப்போம் ஜோ. ஜோன்னு மழை பெஞ்ச மாதிரி பேசிட்டே இருக்கீங்க, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபார் ஜோ. சந்திரமுகிக்கும் வந்ததில்ல, மொழிக்கும் ஐ திங்க் நாட் ஸ்டே கம். கேட்டதுனால ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வந்திருக்காங்க. அண்ட் நிச்சயமா நான் இவ்வளவு சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். ஆமா, என்கிட்ட சார் சொன்னாரு, I think she'll say thanks to everybody and then I think she will leave. Didi, please do not disturb her. சார் டிடி தான் என் பேரு, டிடி டிஸ்டர்பன்ஸ் தான் என் பேரு, நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். எனிவேஸ் அப்சல்யூட் ஜாய். மேம் நீங்க கேட்டிருந்தீங்க ஏன் இந்த மாதிரி ஹீரோயின் ஓரியன்டட் மூவிஸ் வரலன்னு. நான் நினைக்கிறேன் என்னோட சின்ன மூளை கேட்டின வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரன் ஜோ ரன், அந்த மாதிரி ஒரு ரோடு இல்ல, ப்ளீஸ் மேக் அ ரோட். உங்களை தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். ப்ளீஸ் பி தி பைனியர். தேங்க்யூ சோ மச் ஜோ மேம். நீங்க நான் கேட்கறத அதிகமா பேசிட்டீங்க, அதனால உங்களை நான் ட்ரபிள் பண்ண போறது இல்ல.